மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்ஸ்க்காக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ராமபுரத்துல அன்னைக்கு காலையில 6 மணி ஆனாலும் கூட சூரியன் இன்னும் ஆகாயத்துல தெரியவே இல்ல. ஊரே ஒரே பனிமூட்டமா தான் இருந்துச்சு. சூரியகாந்தம் வீட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு போர்வையால 2 கையையும் போத்திக்கிட்டு இருந்தாங்க. பக்கத்துல ராமாராவ் மங்கி கேப்ப போட்டுக்கிட்டு குளிர்ல நடுங்கிக்கிட்டே இருந்தாரு. ஏங்க, என்னங்க குளிர் இவ்வளவு அதிகமா இருக்கு? இந்த குளிர்ல நாமளே ஐஸ் கட்டி ஆற மாதிரி இருக்கோம். இப்ப இந்த குளிர்ல மார்க்கெட்டுக்கு போகணுமா? போகலனா எப்படி காந்தம்? தோட்டத்துல கத்திரிக்காவும் தக்காளியும் பெருசாயிடுச்சு. அதை உடனே பறிச்சு மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் வித்தாகணும். ஆனா இந்த குளிர்ல யாரு வந்து வாங்குவாங்கன்னு தான் தெரியல. அப்பதான் தூக்கத்திலிருந்து எழுந்திருச்சு ராஜேஷ் கோமலி 2 பேரும் வெளியில வந்தாங்க. ராஜேஷ் ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு இருந்தான். அதே மாதிரி கோமலியும் சால்வை போத்திக்கிட்டு இருந்தா. குட் மார்னிங்மா. இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு போய் தான் ஆகணுமா? என்னால் முடியல. வண்டி ஓட்ட முடியுமானே தெரியல. அதுக்குன்னு லீவ் போட்டுட்டான். விளைஞ்ச காய்கறியை யார் சாப்பிட்றது? நீயா? 3 நாள்ல முத்தி போற காயிடாது. வா வா, போய் தோட்டத்தில் பறிக்கலாம். அத்தை, இந்த குளிர்ல போய் காய்கறி பறிச்சாகணுமா? கையெல்லாம் ஐஸ் கட்டியா ஆயிடும். ஒரு க்ளவுஸ் இருந்தாலாவது பரவாயில்ல. க்ளவுஸ் எதுக்கு? அதான் பழைய சாக்ஸ் இருக்குல்ல, அதை கையில் போட்டுக்கோங்க. செலவாவது மிச்சமாகட்டும். எல்லாருமே விருப்பம் இல்லாம தோட்டத்துக்கு கிளம்புனாங்க. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் தோட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. பனித்துளி எல்லாமே காய்கறி மேல அழகா விழுந்திருந்துச்சு. பாக்குறதுக்கு என்னமோ அழகா தான் இருந்துச்சு. ஆனா பறிக்க நினைச்சாதான் உசுரே போற மாதிரி இருந்துச்சு. அம்மா, இது கத்திரிக்காய் இல்லம்மா, ஐஸ் கியூபு. என் கையால இதை பிடிக்க முடியல. அத்தை, இந்த தக்காளியை பாத்தீங்களா? இது புழிஞ்சா ஜூஸ் வராது போல, ஐஸ் கியூப் தான் விழும். அப்படி இருக்கு இதெல்லாம். வாயை மூடிக்கிட்டு சீக்கிரமா பறிச்சிங்கன்னா சீக்கிரமா சந்தைக்கு போகலாம். அங்க வேணும்னா கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கிட்ட விற்கலாம். 4 பேருமே கஷ்டப்பட்டு 4 கூட காய்கறியை பறிச்சாங்க. தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா இப்படி எல்லாத்தையும் பறிச்சு வண்டியில வச்சுக்கிட்டு சந்தைக்கு கிளம்புனாங்க. சூரியகாந்தம் வண்டியில உட்காந்துருந்தாங்க. ராஜேஷும் ராமாராவும் வண்டியை தள்ளிக்கிட்டு மார்க்கெட்டுக்கு வந்தாங்க. மார்க்கெட்டில் ஜனங்க ஒன்றும் அந்த அளவுக்கு இருக்கல. குளிருக்கு பயந்தே யாரும் வெளியில வரல. வந்தவங்க கூட ஸ்வெட்டர்லாம் போட்டுக்கிட்டு கை கூட வெளியே தெரியாத அளவுக்கு பாக்கெட்ல போட்டிருந்தாங்க. சூரியகாந்தம் அவங்க கடைக்கு முன்னாடி காய்கறி எல்லாத்தையும் வச்சு சத்தமா கத்த ஆரம்பிச்சாங்க. வாங்கம்மா வாங்க, குளிர்காலத்துல நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கிற காய்கறிங்க, ஃப்ரெஷ்ஷான தக்காளி, கத்திரிக்காய், பச்சை மிளகா, வாங்கம்மா வாங்க. ஆனா யாரும் அங்க நிக்கல. எல்லாரும் டீ குடிக்கிறதுக்காக டீ கடையை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க. காந்தம், நாம கத்திக்கிட்டு தான் இருக்கோம், ஆனா யாரும் வர மாட்டேங்கிறாங்க. எல்லாரும் டீ கடை, பஜ்ஜி கடைன்னு ஓடுறாங்க. அங்கே தானே எல்லாம் சுட சுட இருக்கும். ஆமாம்மா, இந்த குளிர்ல யாரு வந்து காய்கறி வாங்க போறாங்க? சூடா எதனா சாப்பிட தான் தோணும். அத்தை, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. என்ன, இந்த தடவை வீணா போன ஐடியாவா? இல்ல அத்தை, இப்போ குளிர் தானே பிரச்சனை. ஜனங்க நம்ம கிட்ட காய்கறி வாங்க வரும்போது அவங்களுக்கு நாம அனலை ஃப்ரீயா கொடுப்போம். அனலை கொடுக்க போறோமா? ஏன் காய்கறியை வேக வச்சு கொடுக்க போறோமா? இல்ல இல்ல, இது வேற ஐடியா. நாம இங்க குளிருக்கு கொஞ்சம் நெருப்பு மூட்டி வைக்கலாம். காய்கறி வாங்க வரவங்க கொஞ்சம் குளிர் காஞ்சிக்கிட்டு போகலாம் இல்லையா? வெஜிடபிள் வாங்கினா ஹீட் ஃப்ரீ அப்படின்னு ஒரு போர்டையும் போடலாம். அடடே கோமலி, ஐடியா நல்லா தான் இருக்கு. அந்த அனலுக்காவது யாராவது வராங்களான்னு பாப்போம். சரி சரி. டே ராஜேஷ், போய் கொஞ்சம் விறகு, பழைய பேப்பர் இருந்தா கொண்டு வாடா. ராஜேஷ் மார்க்கெட்ல விழுந்திருக்கிற பலகை, விறகு, அட்டைப்பொட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து நெருப்பை மூட்டினான். நெருப்பு எரிய ஆரம்பிச்சுது. அந்த நெருப்பை பார்த்து அந்த மார்க்கெட்ல இருக்கிற 4-5 பேரு குளிர் காயறதுக்காகவே அங்க வந்து நின்னுக்கிட்டு இருந்தாங்க. ஆஹா, எவ்வளோ சூடா இருக்கு. ஏமா, கொஞ்ச நேரம் நாங்க இங்க உட்காரலாமா? உக்காரலாப்பா, ஆனா சும்மா உட்காரக்கூடாது. 1/2 கிலோ தக்காளியாவது நீங்க வாங்கிட்டு போகணும். அப்பதான் இங்க உட்கார பெர்மிஷன் கொடுப்போம். அதனால என்ன, குளிர் தாங்க முடியலையே, 1 கிலோ தக்காளி கொடுங்க. அப்படி காசு கொடுத்து குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தான் அந்த ஆளு. அப்படி குளிர் காயறதுக்காகவே நிறைய பேர் அந்த கடைக்கிட்ட வந்தாங்க. ஒருத்தங்க தக்காளி வாங்கினா ஒருத்தங்க கத்திரிக்காய் வாங்கி குளிர் காஞ்சிக்கிட்டே இருந்தாங்க. இப்படி சூரியகாந்தத்தோட வியாபாரம் நல்லபடியாவே நடந்துச்சு. ஆமா, கோமலி ஐடியா சூப்பர் இல்ல? காய்கறி நல்லா விக்குது. ஆமாடா, ஒருத்தவங்களோட வீக்னஸை நாம பணமா மாத்திக்க முயற்சி பண்ணணும். கோமலி, நெருப்ப நல்லா எரியவை. அப்பதான் பக்கத்து வீட்டு சாந்தம்மா அங்க வந்தாங்க. அவங்க கையில பையும் இல்ல, கையில பணமும் இல்ல, வெறும் குளிர் காயறதுக்காக தான் அங்க வந்திருந்தாங்க. என்ன காந்தம், நல்லாதான் ஐடியா பண்ணிருக்க.
நானும் கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிக்கவா? இந்த குளிர் என்னால தாங்கவே முடியல. அது எப்படி சாந்தம்மா? நோ என்ட்ரி போர்டு பார்க்கலையா? இங்க காசு கொடுத்தாதான் என்ட்ரி. காய்கறி வாங்குறியா? என்ன காத்தோம், பக்கத்து வீட்டுக்காரிக்கிட்ட கூட வியாபாரம் பேசுற. சரி, ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகா கொடு. 1/4 கிலோ வாங்கினா நெருப்புக்கிட்ட போய் நிற்கலாம், ஆனால் உட்காரலாம் முடியாது. நீ என்னைக்கும் மாற போறதில்ல. சரி கொடு அப்படின்னு சாந்தம்மா போய் கொஞ்சம் இடுக்கல நின்று குளிர் காஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. காய்கறி பாதி வித்து தீர்ந்துருச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. அது என்ன பண்றதுன்னு யோசிச்சாங்க. அதிகமா மிச்சம் இருந்தது சொரக்காதான். அத இந்த சொரக்காய் யாரும் வாங்க மாட்டேங்கிறாங்க, கோல்ட் ஆயிடும்னு பயப்படுறாங்க போல. ஆமா ஆமா, சொரக்காய் சாப்பிட்டா சீதளம்தான். அதுக்குன்னு என்ன பண்ண முடியும்? இதை நாம சமைக்க முடியுமா, இல்ல தூக்கி போட்டுடவா? எதுக்கு அதை தூக்கி போடணும்? என்கிட்ட இன்னொரு ஐடியா இருக்கு. இந்த சொரக்காயும் தக்காளியையும் சேர்த்து நம்ம ஏன் சூடா சூப்பு செஞ்சு கொடுக்க கூடாது? சூப்பா? எங்கய்யா? ஆமா மாமா, நம்ம கிட்ட அடுப்பும் இருக்கு, பாத்திரமும் இருக்கு. இந்த குளிருக்கு நல்ல சூடா சூப்பு செஞ்சு கொடுத்தா ஜனங்க எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு வாங்கி குடிப்பாங்கல்ல. இதுவும் நல்ல ஐடியா தான். குளிர் காஞ்சிக்கிட்டே சூடா சூப்பு குடிச்சா நல்லா தான் இருக்கும். சரி நடக்கட்டும். ஆனா சொரக்கா மட்டும் நல்லா வேக விடுங்க. குடிக்கிறவங்களுக்கு அது சொரக்கா அப்படின்னு மட்டும் தெரியவே கூடாது. ராஜேஷும் கோமலியும் கடைக்குள்ள போய் அடுப்பு பத்த வச்சு பெரிய குண்டாவை வச்சு அதுல சொரக்கா, கேரட்டு, தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, மிளகுத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா சூப்பை கொதிக்க விட்டாங்க. அந்த சூப்போட மனம் மார்க்கெட் முழுக்க பரவுச்சு. ஏமா, என்ன வாசம் இது? வாசம் ரொம்ப அருமையா இருக்கே. இது ஸ்பெஷல் வின்டர் சூப்புங்க. இதை குடிச்சா கோல்டு எல்லாம் பறந்து போயிடும். கிளாஸு வெறும் 10 ரூபாய் மட்டும்தான். 10 ரூபாய்க்கு சூப்புன்னு சொன்ன உடனே ஜனங்க எல்லாருமே எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு சூப்பை வாங்கி குடிச்சிட்டு ஆஹா சூப்பு டேஸ்ட் அருமையா இருக்கு அப்படின்னு பாராட்டினாங்க. காந்தம், எனக்கு ஒரு கிளாஸ் சூப்பு கூட. பணம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா கொடுக்குறேன். கடம் வியாபாரத்தில் கிடையாது. சூப்பு இல்லை ஒன்றும் இல்லை, சும்மா குளிர் காஞ்சிட்டு போ. சில்லறை இல்லையே காந்தம், 2000 ரூபாய் நோட்டு மட்டும்தான் இருக்கு. பரவாயில்ல ஆண்டி, கூகுள் பே பண்ணுங்க. ஸ்கேன் எங்க இருக்கு? அதுக்கு நான் ஃபோனை எடுத்துட்டு வரலையேப்பா. சரி பரவாயில்ல, நாளைக்கு குடிக்கிறேன். ஆனால் அந்த சூப்பை எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லுங்களேன், நானாவது போய் செஞ்சு குடிக்கிறேன். அது சீக்ரெட் ரெசிபி சொல்லக்கூடாது. அவங்க வியாபாரம் மட்டும் நல்லபடியாகவே நடந்துச்சு. சூப்பு தீந்துருச்சு, காய்கறியும் தீந்து போச்சு. ஆனால் கொஞ்சம் பச்சை மிளகா மட்டும்தான் இருந்துச்சு. அப்பாடா, வியாபாரம் நல்லபடியாக நடந்துருச்சு. ஆனால் என்ன, கொஞ்சம் மிளகா மட்டும் நின்று போச்சு. பரவாயில்ல காந்தம், அந்த வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். இன்னொரு பக்கம் நெருப்பு அணிகிற நேரத்துல சாந்தம்மா தெரியாம அவ கையில வச்சிருந்த பச்சை மிளகாவை நெருப்புல போட்டுட்டா. ஐயோ, பச்சை மிளகா நெருப்புல விழுந்துருச்சே அப்படின்னு வாய் திறந்து சொன்னாங்களே இல்லையோ, அந்த பச்சை மிளகா நெருப்புல விழுந்து அந்த காட்டெல்லாம் பரவி ஐயோ காரம் காரம் புகை புகைன்னு எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடியே வீணா போனவுல, நெருப்புல பச்சை மிளகாவை போட்டு எங்க எல்லாரையும் கொல்ல பாக்குறியா? ஐயோ, கண்ணு எரியுதே, மூச்சு விட முடியலையே. மார்க்கெட்ல இருக்கிற ஜனங்க எல்லாமே அந்த காட்டை தாங்க முடியாம ஐயோ அப்படின்னு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதோ பாம்பு வெடிச்ச மாதிரி தான் அந்த இடமே மாறிடுச்சு. ஐயோ, என் பச்சை மிளகா, என் காசு வீணா போச்சு. வீணா போனவளே, பச்சை மிளகாவை நெருப்புல போட்டு எல்லாரையும் கொல்ல பாக்குற. வாங்கடா, எல்லாரும் வீட்டுக்கு ஓடிடலாம். சூரியகாந்தம், ராமாராவ், கோமலி, ராஜேஷ் அவங்க காலி வண்டியையும் காலி கூடையையும் எடுத்துக்கிட்டு ஐயோ காரம்னு வீட்டுக்கு ஓடியே போயிட்டாங்க. ஆனா சாந்தம்மா மட்டும் அந்த நெருப்புல மாட்டிக்கிட்டு ஐயோ அப்படின்னு கத்த ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் வீட்டுக்கு வந்ததும் முகத்தை கழுவிக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு வந்து உக்காந்தாங்க. ஆனா அந்த புகையோட தாக்கம் மட்டும் இன்னும் போகல. எல்லார் கண்ணும் செவந்து போயிருந்துச்சு. என்னமோ இந்த நாள் குளிர்ல ஆரம்பிச்சு கடைசியில காரத்துல போய் தான் முடிஞ்சது. எது எப்படியோ காய்கறி எல்லாம் வித்து தீந்துருச்சு. அந்த சூப் ஐடியாவால எக்ஸ்ட்ரா லாபமும் கிடைச்சது. கோமலி, உண்மையிலேயே உனக்கு பெரிய அறிவுதான். தேங்க்ஸ் அத்தை. ஆனா இந்த சாந்தம்மா மட்டும் பச்சை மிளகாவை நெருப்புல போடாம இருந்திருக்கணும். எனக்கு என்னமோ அவங்க வேணும் வேணும்னு போட்ட மாதிரி இருக்கு. எப்படியோ நாளைக்கு சாந்தம்மாவால பேச முடியாது, நாம நிம்மதியா இருக்கலாம். அவங்க பேசலனா ஊரே நிம்மதியா தான் இருக்கும். அப்பதான் வீட்டு வாசல்ல யாரோ இருமுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. கதவை திறந்து பார்த்தா அது சாந்தம்மா. காந்தம், அடியே காந்தம், என் தொண்டையெல்லாம் எரியுது. குடிக்க ஏதாவது சில்லுன்னு கூட. சில்லுன்னு வேணுமா? ஃப்ரிட்ஜில் ஐஸ் கியூப் இருக்கு, கொண்டு வந்து கொடுக்கவா? ஐயோ அத்தை, அவங்க நிலைமைய பார்த்தா பாவமா இருக்குல்ல. அதான் சூப்பு கொஞ்சம் மிச்சம் இருக்குல்ல, அதே கொடுத்துடலாம். என்ன வேணுனாலும் பண்ணு,
ஆனா சூப்புக்கு பணத்தை மட்டும் வாங்கிடுனா. கோமலி மிச்சம் இருக்கிற சூப்பை சாந்தம்மாவுக்கு குடிக்க கொடுத்தா. அதை குடிச்சதுக்கு அப்புறம் தான் சாந்தம்மாவுக்கு எரிச்சல் கொஞ்சம் அடங்குச்சு. அப்பாடா, இப்பதான் கொஞ்சம் பரவாயில்லன்னு இருக்கு. அதெல்லாம் இருக்கட்டும், இந்த சூப்புல என்ன போட்டீங்க? அதெல்லாம் ரகசியம். முதல்ல குடிச்ச சூப்புக்கு காசை கொடுத்துட்டு கிளம்பு. என்கிட்ட பணம் இல்லை காந்தம், நாளைக்கு கொடுக்குறேன். நாளைக்கு மார்க்கெட்டுக்கு வா, அங்க மறுபடியும் நெருப்பு முட்டுறோம், அப்ப காசு கொடு. ஆனா இன்னொரு தடவை நெருப்புல பச்சை மிளகாவை போட்ட உன்னை நெருப்புல தள்ளி விட்டுருவேன். அதை கேட்டு சாந்தம்மா பயந்து ஓடி போயிட்டாங்க. அதை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க. வெளியில இன்னும் குளிராதான் இருந்துச்சு. ஆனா சூரியகாந்தத்தோட வீட்டுக்குள்ள மட்டும் கதகதன்னு இருந்துச்சு. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம். ராமாபுரத்துல அந்த வருஷம் வெயில் பயங்கரமா இருந்துச்சு. அந்த சூரியன் பூமிக்கு நெருக்கமா வந்துட்டானோ அப்படிங்கிற அளவுக்கு அனல் அதிகமா இருந்துச்சு. சூரியகாந்தம் அவங்க வீட்டுல ஹால்ல ஃபேனுக்கு கீழே உக்காந்துக்கிட்டு விசிறி எடுத்து காத்து வீசிக்கிட்டு கோவத்துல பயங்கரமா திட்டிக்கிட்டு இருந்தாங்க. அடடடடா, என்னடா வெயில் இது, உடம்பெல்லாம் எரியுது. ஃபேன்ல இருந்து வேற அனல் காத்து தான் வீசுது. அப்படியே அந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டு உக்காந்துடலாம் போல. ஏங்க புலம்புறேன்னே கேக்குதா? பேசாம இந்த வருஷம் ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்ல. ஊட்டிக்கோ கொடைக்கானலுக்கோ போகணும்னா பையில நிறைய பணம் வேணாமா காந்தம்? ஏற்கனவே இந்த வெயிலுக்கு வயல்ல இருக்கிற விளைச்சல் வீணா போகுது, உனக்கு டூர் வேணுமா? அப்பதான் சமையல் அறையிலிருந்து சாந்தினி கோமலி 2 பேரும் வேர்வை சொட்ட சொட்ட வந்தாங்க. முகம் எல்லாமே செவந்து போயிருந்துச்சு. அத்தை, சமையல் அறையில இருக்க முடியல. அது சமையல் அறையில நறுக்கும். எங்களால இனிமே சமைக்க முடியாது. ஆமா அத்தை, குக்கர்ல குழம்பு கொதிக்குதோ இல்லையோ அதுக்குள்ள நாங்க கொதிக்க ஆரம்பிச்சிடுறோம். ஏதாவது சொல்யூஷன் இருந்தா சொல்லுங்க. சொல்யூஷன் இருந்தா நான் ஏன் புலம்பிக்கிட்ட உக்கார போறேன்? அந்த கடவுள் தான் கருணை காட்டணும். அத்தை, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஊட்டிக்கெல்லாம் போக வேண்டாம், நாம நினைச்சா இங்கேயே ஊட்டியை உருவாக்கலாமே. அப்பதான் ராஜேஷ் வெளியில வந்து, என்ன ஃப்ரிட்ஜுக்குள்ள உக்காரலான்னு சொல்ல வரியா? இல்ல நம்ம ஊரோட எல்லையில அந்த பெரிய மலை இருக்குல்ல, நல்ல உயரமா இருக்குமே, அங்க எப்பவுமே நல்லா சில்லுன்னு காத்து வீசிக்கிட்டு இருக்கோம். நாம இந்த 4 மாசம் அந்த மலைக்கு மேல வீடு கட்டிக்கிட்டா நல்லா இருக்கும்ல. மலைக்கு மேல வீடா? உனக்கு என்ன அறிவு இருக்கா இல்லையா? நாம மனுஷங்க, குரங்குங்க இல்ல. வாவ் கோமலி, உண்மையிலே இது நல்ல ஐடியா தான். அத்தை, உயரம் அதிகமாக ஆக குளிரா இருக்கும் அப்படின்னு நான் சயின்ஸ்ல படிச்சிருக்கேன். அங்க ஏசியும் போட வேணாம், ஃபேனும் போட்டுக்க வேணாம். நேச்சுரல் ஏர் கண்டிஷனர், காத்தும் ரொம்ப சுத்தமா தான் இருக்கும். நிறைய ரீல்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணலாம். உண்மைதாம்மா, நேற்று அந்த மலை பக்கமாக வரும்போது மலையிலிருந்து ஜில்லுன்னு காற்று வீசிச்சு. நாம் அங்கே போய் 4 மாதம் தங்கினா நமக்கு கரண்ட் பில்லும் கம்மியாகும்ல. செலவு இல்லாமல் டூர் போகிறதுனா எனக்கு ஓகே தான். அதுவும் இல்லாமல் கரண்ட் பில்லும் வராதுங்கிறானே. நீங்க எல்லாரும் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்ன வேண்டான்னா சொல்ல போறேன். ஆனா தண்ணி சாப்பாட்டுக்கு அங்க நாம என்ன பண்ண போறோம்? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அத்தை. நீங்க எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க. நாளைக்கே நாம மலை ஏறலாம். மலைக்கு மேல மருமகளோட வீடுன்னு போர்டு கூட வைக்கலாம். அடுத்த நாள் காலையில சூரியகாந்தத்தோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் மலை ஏற ஆரம்பிச்சாங்க. காலி குடம், தேவையான பொருள், கைத்து கட்டல் எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு போகும்போது ஏதோ காசி யாத்திரைக்கு போற மாதிரி தான் இருந்துச்சு. சூரியகாந்தம் டயர்டா நடுவுலயே உக்காந்துட்டு, டேய் இன்னும் எவ்வளோ நேரம்டா, காலெல்லாம் வலிக்குதுடா. இவ பேச்ச கேட்டு இந்த மலையை ஏறணும்னு நினைச்சேன் பாரு, என்ன ஏன் செருப்பாலேயே அடிச்சுக்கணும். ஆமா, இன்னும் கொஞ்சம் மேலே போனால் சொர்க்கம் தெரியுமா, வா போகலாம். சொர்க்கம்லாம் அப்புறம்டா, இப்போ என்னால் மூச்சு விடவே முடியல. ஏங்க கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுங்க. குடம் காலியாக இருக்கு காந்தம், தண்ணி வச்சுக்கிட்டு மேலே ஏற முடியலன்னு ஊற்றிட்டேன், மேலே போய் குடிக்கலாம். நீங்க வேற ஏங்க உசுர் எடுக்கிறீங்க? மலைக்கு மேல தண்ணிக்கு நாம என்னதான் பண்ண போறோம்? அத்தை, டென்ஷன் ஆகாதீங்க. மலைக்கு மேல அருவி இருக்கு அப்படின்னு நான் கூகுள் மேப்ல பார்த்தேன். ராமாபுரத்துல அருவியா? அதுவும் கற்பனையா இருக்கும். சரி, வந்தது வந்துட்டோம், வாங்க ஏறலாம். கடைசியில கஷ்டப்பட்டவங்க மலையும் ஏறிட்டாங்க. அங்க காத்து ரொம்ப வேகமா ரொம்ப சில்லுன்னு வீசிக்கிட்டு இருந்துச்சு. எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. பாத்தீங்களா அத்தை, எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு? ஏசியும் இது முன்னாடி தோத்து போயிடும். அப்ப சூரியகாந்தம் அந்த காத்தை பார்த்து, காத்தெல்லாம் நல்லா தான் வீசுது, ஆனா வேகமா வீசுற காத்துல நான் பறந்து போனா என்ன பண்றது? சரி, இப்ப வீடு எங்க கட்டிக்க போறோம்? நானும் என் வீட்டுக்காரும் அங்க ஈஸ்ட் ஃபேசிங்ல ஒரு வீட்டை கட்டிக்கிறோம். நானும் என் வீட்டுக்காரும் இங்க வெஸ்ட் ஃபேசிங்ல எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டிக்கிறோம். அப்போ நானும் உங்க மாமனாரும் நீங்க 2 பேரும் காத்து அதிகமா வீசாம நடுவுல ஒரு குடிசையை கட்டிக்கோங்க. அப்படி கொஞ்ச நேரத்துல எல்லாரும் சொன்ன மாதிரி
அந்த பக்கம் ஒரு குடிசை இந்த பக்கம் ஒரு குடிசையை கட்டிட்டு நடுவுல ஒரு பெரிய பந்தல போட்டாங்க. அது பார்க்கறதுக்கு ஏதோ காட்டுவாசிங்களோட கூட்டம் மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ நேரம் 12 மணி. பசி எடுத்துச்சு. கோமலி சாந்தினியும் சமையல் செய்ய ஏற்பாடு பண்ணாங்க. அத்தை, இன்னைக்கு நம்ம வீட்ல ஸ்பெஷல் மலை மேல கோழி குழம்பு. இந்த கோழி எங்கிருந்து கொண்டு வந்த? மலை ஏறும்போது ஒன்று இருந்துச்சு, பிடிச்சிக்கிட்டு வந்த. ராஜேஷ் அடுப்பு பத்த வைங்க. அப்ப ராஜேஷ் அடுப்பை பத்த வச்சான். ஆனா மலையில வீசுற காத்துக்கு நெருப்பு எரியவே இல்லை. அது பட்டுன்னு ஆறி போய்கிட்டே இருந்துச்சு. அம்மா, இந்த காத்துக்கு நெருப்பு எரிய மாட்டேங்குது. இப்போ நாம என்ன பண்றது? ஒன்று பண்ணலாம், அந்த கொடையை விரிச்சு பிடிங்க. அண்ணன் தம்பி 2 பேரும் 2 பக்கமா கொடையை பிடிச்சி நின்னதுனால இப்போ அடுப்பு எரிய ஆரம்பிச்சுது. ஆனா அப்பதான் இன்னொரு பிரச்சனையும் வந்துச்சு. அத்தை, குக்கர்ல விசில் வரல, ப்ரெஷர் ஏற மாட்டேங்குது. ஏன், குக்கர் என்ன வீணா போயிடுச்சா? இல்ல அத்தை, சயின்ஸ் பிரகாரம் உயரமான இடத்துல ப்ரெஷர் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் குக்கர்ல இருந்து ப்ரெஷர் வரல போல. நீயும் உன்னோட சயின்ஸும் இப்ப சாப்பாடு ஆகாதா? எல்லாத்தையும் பச்சை பச்சையா சாப்பிடணுமா? காந்தம், என்னால பசி தாங்க முடியல. ஏதாவது செய்யுங்க, சாப்பிடணும். ஐடியா, நாம ஏன் சோறு வடிக்கணும்? பேசாம சப்பாத்தி செய்யலாம். நெருப்புல போட்டு சுட்டு எடுத்துடலாமே. அப்படி அடுப்புல நெருப்பு மேல அந்த சப்பாத்தியை போட்டு சுட்டு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா காத்துக்கு அந்த சப்பாத்தியே பறந்து போய்கிட்டு இருந்துச்சு. அப்ப ராஜேஷ் பறந்து போற அந்த சப்பாத்தியை பிடிச்சுக்கிட்டு, டேய், சப்பாத்தி பறக்குதுடா, பிடிச்சிக்கோ. என்னடா இது, சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் கபடி ஆடணும் போலியே. எப்படியோ கஷ்டப்பட்டு பாதி வெந்த சாப்பாடு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. இப்ப எல்லாருக்கும் தாகம் எடுத்துச்சு. கோமலி, தண்ணி கொண்டு வா, தொண்டை வறண்டு போச்சு. அத்தை, தண்ணி தீந்து போச்சு அத்தை, சமைக்காதானே யூஸ் பண்ண. என்னது, தண்ணி தீந்து போச்சா? இங்க ஏதோ அருவி இருக்குன்னு சொன்ன. அது அந்த அருவிக்கு பக்கத்துல போய் பார்த்தோம், அங்க அருவியே இல்ல. ஏதோ மழை வந்தப்போ கொஞ்சம் தண்ணி வந்திருக்கு. இப்ப போய் பார்த்தா அது காஞ்சி போயிருக்கு. அப்படின்னா இப்ப தண்ணிக்காக மறுபடியும் கீழே போகணுமா? என்னால முடியாதுப்பா. அப்பா, நான் போறேன். ஆனா போயிட்டு வர 2 மணி நேரமாவது ஆகும். 2 மணி நேரமா? அது வரைக்கும் நான் உசுரோட இருப்பேனா? கடவுளே, வெயிலுக்கு பயந்து மலை ஏறினா தாகத்தாலேயே செத்து போயிடுவோம் போலியே. ராஜேஷ் மலை விட்டு இறங்கி தண்ணி கொண்டு வரதுக்காக போனான். இந்த பக்கம் எல்லாரும் அதுக்கப்புறம் படுத்து தூங்கிட்டாங்க. பாவம் சூரியகாந்தா ராமாராவ் பந்தலுக்கு கீழேயே படுத்துட்டாங்க. அப்ப ராத்திரி நேரம் சில்லுன்னு காத்து வேகமா வீசுச்சு. போர்வை போத்திக்கிட்டு இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்ப ராத்திரி நேரம் ஏதோ கிச்சு கிச்சுன்னு சத்தம். ஏங்க, இந்த கோமலியும் சாந்தினியும் ஏதோ ரகசியம் பேசிக்கிட்டு இருக்காங்களா? நிப்பாட்ட சொல்லுங்களேன். அப்ப ராமாராவ் கண்ணை திறந்து பார்த்து, இது மனுஷங்க மாதிரி இல்ல, குரங்குங்க பேசுற மாதிரி இருக்கு. சூரியகாந்தம் உடனே எழுந்திருச்சு டார்ச் லைட்டை ஆன் பண்ணாங்க. அந்த வெளிச்சத்துல பார்த்த காட்சியை பார்த்து அவங்களுக்கு இதயமே ஒரு நொடி நின்னு போச்சு. கிட்டத்தட்ட அவங்கள சுத்தி இப்போ ஒரு 50 குரங்குங்க நின்னுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஒரு குரங்கு அவங்க கொண்டு வந்திருந்த அரிசி மூட்டையில இருக்கிற அரிசியெல்லாம் கீழே போட்டுக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு குரங்கு சூரியகாந்தத்தோட புடவைய தலையில சுத்தி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு குரங்கு ராமாராவ் பக்கத்திலே உட்காந்துக்கிட்டு அவருடைய காதை இழுத்து விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. அட கடவுளே, இவ்வளோ குரங்குங்க எங்க இருந்து வந்துச்சு? டே ராஜேஷ், எழுந்திரிங்கடா அப்படின்னு சூரியகாந்தம் கத்துனப்போ குரங்குங்க பயப்படாம சூரியகாந்தத்தை பார்த்து கீக்கின்னு சிரிச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. உடனே ரூம்ல இருந்தவங்க எல்லாரும் வெளியில வந்தாங்க. ஐயோ, என்ன இது, இந்த குரங்குங்க நம்மள சுத்தி வளைச்சிருக்கா? ஆமா, இது அதுங்களோட ஏரியா. நாம வந்துட்டோம்ல, அதான் கோபம் வந்திருக்கு போல. ஐயோ அத்தை, அந்த குரங்கு உங்க முடியை இழுத்துக்கிட்டு இருக்கு பாருங்க. ஒரு குரங்கு சூரியகாந்தத்தோட முடியை இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. இன்னொரு குரங்கு ராமாராவுடைய சட்டையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. ஐயோ, என் முடிடா அப்படின்னு சூரியகாந்தம் பயந்து அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. காந்தம், இந்த குரங்கு என் சட்டையை பிடிச்சி இழுக்குது, தயவு செஞ்சு காப்பாத்து. டேய், கல்லால அடிங்கடா. நாம கல்லால் அடிச்சா அதுங்களும் அடிக்குமா? குரங்குங்களுக்கு கோபம் அதிகம். நாம சைலண்டாவே இருக்கலாம். நாம சைலண்டா இருந்தா நம்ம எல்லாரையுமே இதுங்க கடிச்சு கொதிரிடும். வாங்கடா, ஓடி போயிடலாம். உடனே அவங்க எல்லாரும் உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு கிடைச்ச பொருட்களை மட்டும் எடுத்துக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் விட்டுட்டு மலையிறங்குனாங்க. ஆனா பாவம் இருட்டுல அவங்களுக்கு வழி தெரியல. அத்தை, இந்த பக்கம் ஷார்ட்கட்டு, இதுல போலாம் அப்படின்னு கோமலி இன்னொரு குறுக்கு வழியில அவங்கள கூட்டிக்கிட்டு போனா. ஆனா அந்த குறுக்கு வழி சமமா இருக்கல. அது கிட்டத்தட்ட ஒரு வழுக்கிற இடம் மாதிரி தான் இருந்துச்சு. பாவம் இருட்டுல வழி தெரியாம போய் கால் வலிக்கு சூரியகாந்தம் கீழே விழுந்துட்டாங்க. சூரியகாந்தம் பட்டுன்னு ராமாராவுடைய காலை பிடிச்சுக்கிட்டாங்க. ராமாராவ் ராஜேஷ, ராஜேஷ் கோமலிய, கோமலி சாந்தினிய, சாந்தினி மோகனை பிடிச்சுக்கிட்டு வந்தாங்க. டேய், இதுக்கு ஒரு முடிவில்லையா? எப்படியாவது நிறுத்துங்க. இது வாட்டர் பார்க்ல இருக்கிற ஸ்லைட் மாதிரி இருக்குல்ல, என்ஜாய் பண்ணுங்க மாமா.
அடியே வீணா போனவள என்ஜாய பண்ண சொல்ற. எல்லாரும் வேகமா வழுக்கிக்கிட்டு வந்து மலைக்கு கீழே இருக்கிற ஒரு சேத்து பள்ளத்துல விழுந்துட்டாங்க. உடம்பெல்லாம் சேரு ஒட்டிக்கிச்சு. அப்படி உடம்பெல்லாம் காயத்தோட உடம்பெல்லாம் சேரோட ரொம்பவும் கஷ்டப்பட்டு அவங்க வீட்டை வந்து சேர்ந்தாங்க. அப்ப வீட்ல வீசின ஃபேன் காத்து சொர்க்கமா தான் இருந்துச்சு. காந்தம், மழையோ குளிரோ வெயிலோ எதுவா இருந்தாலும் வீட்டுக்குள்ளேயே இருந்துக்கலாம். இன்னொரு தடவை மலைக்கு எதனா பிளான் போட்ட உன் காலை உடைச்சிடுவேன். எனக்கு அறிவு கெட்டு போய் இவளுங்களோட பேச்சை கேட்டுங்க. இங்க பாருங்கடி, இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது பிளான் போட்டீங்கன்னா உங்களுக்கு கொன்னே போட்டுருவேன். அத்தை, ஐடியா ஃப்ளாப் தான், ஆனா அட்வென்ச்சரஸா இருந்துச்சுல்ல. அம்மா, நாம மலையிலிருந்து வழுக்கிக்கிட்டு வந்ததை எவனோ வீடியோ எடுத்து இன்ஸ்டால போட்டிருக்கான். 1 மணி நேரத்துல மில்லியன் வியூஸ் போயிருக்குமா. அவனை என்னம்மா பண்றது? வீடியோ எடுத்தவன அந்த மலை மேல இருந்து கீழே தள்ளி விட்டுருங்கடா. அப்பதானே நம்ம பட்ட கஷ்டம் என்னங்கிறது அவனுக்கும் தெரியும். எல்லாரும் அதை கேட்டு சிரிச்சு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு போனாங்க. சூரியகாந்தம் ஃபேனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டாங்க. இது இன்னைக்கான கதை. இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.